அனைவருக்கும் வணக்கம். இந்த வேளை நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் வந்து நடந்துட்டு இருக்கு. நேற்று இருந்து நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து செகண்ட் டே கவுன்சிலிங் வந்து நடந்தது 23/1/2025. ஸோ செகண்ட் டே கவுன்சிலிங் படி எவ்வளோ ஃபில் ஆயிருக்கு, ரிமைனிங் எவ்வளோ இருக்குது விஓ போஸ்ட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஜூனியர் அசிஸ்டன்ட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் வந்து நிறைய நாட்கள் வந்து இருக்கும், வேகன்சி இருக்கும். இப்போ தான் 2 நாள் தான் முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஃபில் ஆகுறது பார்த்தீங்கன்னா விஓ தான் ஃபில் ஆகிட்டு இருக்கும் இல்லையா. ஃபஸ்ட்டு ஒரு 3 days 4 days வந்து ஃபில் பண்ணிவிடுவாங்க. இப்போ 2 நாள் முடிஞ்சிட்டு எவ்வளோ ரிமைனிங் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 56 வேகன்சிக்கு 55 ஃபில் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கிறதா சொல்கிறாங்க, வேகன்சி ஒன்று. ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு நாளைக்கே நிறைய பேர் கிடைக்காது, ஏதோ அந்த ஒரு வேகன்சி ஒரு ஆள் கிடைக்கலாம், ஓகேங்களா. இது மாதிரி பிஎஸ்டிஎம் பாருங்கள், பிஎஸ்டிஎம் 0ன்னு போட்டாங்க. எக்ஸ்ரே அதாவது ஜென்ரல்லே வந்து ஸ்பெஷல் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இல்லையா, ஆதரவற்ற உதவிகள், எக்ஸர்விஸ்மேன், அது மாதிரி மாற்றுத்திறனாளிகள். ஸோ அவர்களுக்கு வேணால் 1-2 வேகன்சி வந்து ஃபில் ஆகாமல் அப்படியே தான் இருக்குது. பார்த்திங்கன்னா வேகன்சி 2, அவைலபிள் 2, அவங்களுக்கு இன்னும் ஃபில் ஆகலை, அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ரைட்டாக, நாளைக்கு மறுநாள் கூட கிடைக்கும். மற்றவர்கள் ஜென்ரலாக இருக்கிறவங்களுக்கு வந்து மேபி நாளைக்கு ஒரு சில பேர் கிடைக்கும், ஓகேங்களா. அது குறிப்பாக ஆண்களுக்கு. பெண்களுக்கு வந்து நாளைக்கு மறுநாள் கூட வரலாம், ஒரு சிலதெல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா அப்போ ஜென்ரல் உமன் பாருங்கள், 25க்கு 21 ஃபில் பண்ணிட்டாங்க, 4 இருக்குது. நாளை ஜென்ரல் கேட்டகரி உமன்ஸுக்கு நாளைக்கு மட்டும் தான் கிடைக்கும், ஏன்னா 4 தான் இருக்குது. நாளைக்கு அது எல்லாத்துக்கும் கிடைக்காது, அந்த வேகன்சி 4க்குள்ளே வரவங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி பிசி எம்பிசி பார்க்கும்போது அதே ரேஞ்சில் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிசி உமன்ஸ் 21க்கு 10 ஃபில் பண்ணிட்டாங்க, 11 வேகன்சி இருக்குது. ஸோ ரிசர்வேஷனுக்கு உள்ள பிசி எம்பிசி வரும்போது நாளை பெண்களுக்கெலாம் இருக்குது. அதுலேயுமே ஜென்ரல் கேட்டகரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு. இப்போ பிசி ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 53க்கு 40 ஃபில் பண்ணிட்டாங்க, வெறும் 13 தான் இருக்குது. ஸோ நாளைக்கு கிடைக்கும், ஓகேங்களா. ஆண்களுக்கு பிசி எம்பிசியில் வரவங்களுக்கு நாளைக்கும் கிடைக்கும். நாளைக்கு எல்லாத்துக்கும் கிடைக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் நாளைக்கு கிடைக்கும். நாளைக்கு மறுநாள் வந்து ஆண்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பில்லை, பெண்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அது மாதிரி தான் போயிட்டுருக்கு. எஸ்சி எஸ்டிலுமே இருக்குது, எஸ்சிஎஸ்டிலாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரலுக்கு 24 போட்டிருக்காங்க, 12 தான் ஃபில் ஆயிருக்கு, 12 இருக்குது, பாதி எஸ்சிலாம் இருக்குது. ஸோ எஸ்சிலாம் வந்து நாளைக்கு இல்லை, நாளைக்கு மறுநாள் வரைக்குமே கிடைக்கும், ஓகேங்களா. 2 நாள் டைம் இருக்குது. பிசி எம்பிசி தான் வந்து நாளைக்கு ஆண்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும், ஒரு சில பேருக்கு. பெண்களுக்கு நாளைக்கு மறுநாள் வரைக்கும் போகலாம். எஸ்டி இருக்குது, எஸ்டி ஜென்ரல் வந்து ஒரு வேகன்சி இன்னும் ஃபில் ஆகலை பாருங்கள், 1க்கு 1 அப்படியே இருக்குது, ஓகேங்களா. ஸோ எஸ்டிலாம் அப்படியே தான் இருக்கும். ஒட்டுமொத்தமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா விஓ வந்து பார்த்திங்கன்னா 402 வேகன்சி, 241 ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் 161 வேகன்சி தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு ஃபில் பண்ணிவிடுவாங்க. அதை மீறி போச்சுன்னா நாளைக்கு மறுநாள் வரைக்கும் போகும். அதுக்கு மேலே 1-2 வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா கோட்டாவில் வர்றவங்க, அதாவது ஆதரவற்ற உதவிகள், மாற்றுத்திறனாளிகள், எக்ஸர்விஸ்மேன், அந்த மாதிரி வந்து பிஎஸ்டிஎம் கூட நாளைக்கு தான் வருது, தான் நாளைக்கு தாங்கும். நாளைக்கு மறுநாள் வரைக்கும் பெண்களுக்கு மட்டும் போகலாம், அதுக்கு மேலே வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மாதிரி உள்ள கோட்டாவில் வர்றது அல்லது எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டு இந்த மாதிரி வரவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 3 days போனது மட்டும் தான். இப்போ 2 நாள் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். விஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பில் கலெக்டர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஏகப்பட்டதாக இருக்குது. வேகன்சி 535 ஜென்ரலில் 146 தான் ஃபில் பண்ணியிருக்காங்க, இன்னும் 389 அப்படியே இருக்குது, ரைட்டா. ஸோ இது வந்து வேகன்சி அதிகன்றதுனால இன்னும் அப்படியே இருக்குது. கம்யூனிட்டி வைஸை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து 3901 வேகன்சி இருக்குது, 538 தான் ஃபில் ஆகிருக்கு, இன்னும் 3323 இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஓக்கு மட்டும்தான் ஸ்டார்டிங் ஒரு 3 days தான் கிடைக்கும். மற்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர்லாம் கிடைக்கும். அது இன்னும் ஒரு 10 நாள் கூட போகும், ரைட்டா. ஸோ அதெல்லாம் வந்து பயப்பட வேண்டியதில்லை. பிப்ரவரி வரைக்குமே போகும். ஜனவரி ஃபுல்லாக கம்பல்சரி கிடைச்சிடும். பிப்ரவரியில் போகும்போது தான் தெரியும், ஏன்னா அது நம்ம பார்க்கணும் அந்த டயத்தில் வந்து எவ்வளோ வேகன்சி ரிமைனிங் இருக்குது அப்படின்றத. நம்ம அந்த கவுன்சிலிங் முடிச்சுட்டு இது மாதிரி பிடிஎஃப் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அதை வச்சு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போட்டிருக்காங்கப்பா, செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. செகண்ட் டே கவுன்சிலிங் முடிச்சுட்டு ரிமைனிங் வேகன்சி வந்து போட்டிருக்காங்க. இது கம்யூனிட்டி வைஸாக தான் நீங்கள் பிடிஎஃப் பார்த்துட்ருக்கீங்க. இன்னொரு பிடிஎஃப்பும் வந்து ஷேர் பண்ணுறாங்க, போஸ்ட் வைஸாக, டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது மனசில் இந்த டிபார்ட்மெண்ட்டை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த வேகன்சி பிடிஎஃப் செக் பண்ணிவிட்டு நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி ஃபில் ஆகிருக்கா, இன்னும் எவ்வளோ வேகன்சி ரிமைனிங் இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.